காட்டாளன் கிட்டத்தட்ட ஸ்கிரீன் பிளேல கேஜிஎஃப்ஐயும் கதையில புஷ்பாவையும் கலந்து காட்டாளனை தனியா ஒரு லைன்ல அருமையா பண்ணியிருக்காங்க. இந்த காட்டாளனோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யானையோட தந்தம் அதை வியாபாரம் பண்றாங்க. வில்லனா இருக்கக்கூடிய சுனில் தனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சி அந்த காட்டுல இருக்கிற நிறைய யானைகளை வேட்டையாடி அதோட தந்தத்தை எடுத்து வியாபாரம் செஞ்சுட்டு வர்றாரு. அவருக்குன்னு ஒரு ஊரு அடிமையா இருக்கும். இப்போ அந்த யானை தந்தங்கள் மும்பை வரைக்கும் போக வேண்டியது இருக்கும். அதுல ரிஸ்க் நம்மளால முடியாது அப்படின்னு தெரிஞ்ச உடனேயும் அப்போதான் ஹீரோ இன்ட்ரோ ஆகுறாரு. அவரால் இதை ஈஸியா கொண்டு வர முடியும் அப்படின்னு. அதே மாதிரி ஹீரோவும் அதை எப்படியோ கடத்தி வில்லனான சுனில்கிட்ட ஒப்படைச்சிடுறாரு. ஆனா சுனில் என்னன்னா, யார் உதவி பண்ணாலும் அவர் கூட யாரையும் நம்ப மாட்டாரு, சேர்த்துக்க மாட்டாரு. இப்படியே படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் போகுதுங்க. இப்போ படத்தோட செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஹீரோ வந்த வேலை முடிஞ்சிச்சு, இப்போ அவரை போட்டு தள்ளணும் அப்படின்னு ஒரு பக்கம் சுனில் முடிவெடுக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்மளை மீறி யானை தந்தத்தை அவன் வெளியூருக்கு கொண்டு போய் வியாபாரம் பண்ணிட்டான் அப்படிங்கிற கோபத்துல இருக்கக்கூடிய எஸ்பி, அந்த போலீஸ் ஆபீசர் ஒரு சைடு. இப்போ இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஹீரோவை கொல்றதுக்கு முடிவு எடுக்கிறாங்க. சரின்னு கிளைமேக்ஸ்ல அந்த ஊர் மக்களையும் சுனிலும் அந்த எஸ்பி போலீஸ் ஆபீசரும் சுத்தி மடக்கிடுறாங்க. அங்க நடக்கக்கூடிய ஃபைட் சீன்ஸ், கிட்டத்தட்ட அந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாம் முடிஞ்சு அந்த ஊரே அழியக்கூடிய நிலைமைக்கு அப்படி ஒரு சூழ்நிலையில துஷேரா வர்றாங்க. அவங்க எதுக்கு வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஊர் மக்களோட குழந்தை ஒரு பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்காண்டி ஹீரோ ஒரு யானையை கொண்டு அந்த தந்தத்தை விற்க போயிருப்பாரு. அங்க வந்த கஷ்டங்களை துஷேரா ஹீரோவுக்கு கை கொடுத்து காப்பாத்துறாங்க. அந்த இடத்துல எப்படியோ அங்க இருக்கக்கூடிய நபர்கிட்ட அந்த 2 தந்தத்தை வித்து பணத்தை வாங்கிட்டு போறாரு. ஆனா அந்த குழந்தை இறந்துடுது. இந்த சூழ்நிலையில தான் அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் நடக்குது. அப்ப துஷேரா ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்கா மறுபடியும் அந்த ஹீரோவை காப்பாத்துறாங்க. சரி, படம் முடிய போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஹீரோ அந்த இடத்துக்கு எதுக்கு வந்தாரு அப்படின்னு மறைமுகமா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா பார்ட் 2. அந்த பார்ட் 2ல வில்லன் யாருன்னு பார்த்தோம்னா, நம்ம லோகேஷ் கனகராஜ் வில்லனா ஒரு மாஸ் இன்ட்ரோ கொடுத்திருக்காரு. காட்டாளன் இந்த படம் ஃபர்ஸ்ட் பார்ட் ஒரு தடவை கண்டிப்பா பார்க்கலாம். பார்த்தவங்க செகண்ட் பார்ட்டுக்கு தான் வெயிட் பண்ணி ஆகணும். 2ஆம் பாகம் தான் ரொம்ப எதிர்பார்ப்புகளை தூண்டுதலா வச்சு இந்த படம் பண்ணியிருக்காங்க. இதோட நான் அடுத்த விமர்சனத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.